Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ நேரடியாக வந்துட்டார். நேரடியாக பீரங்கிகள் கொண்டு தான் போர் புரியணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வர்த்தக போர் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ பீரங்கி போர் அப்படின்னா 3ஆம் உலக போர் ஆரம்பிச்சிச்சா அப்படி இப்படின்னு எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆனால் இவர் பண்ணுற இந்த விஷயம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் மெயினாக தெரியும். ஸோ டாரிஃப் வார்னால அஃபெக்ட் ஆகாத இடம் எதுன்னு அடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் பிரச்சனை ஆகிட்டே வருது, கம்பெனிகள்லாம் உங்களுக்கு இறங்கிட்டே வருது, டாலருடைய மதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்ந்து கொண்டே வருது. ஸோ இந்த சூழ்நிலையில் ஒரு சேஃப் ஹெவனாக எதை பார்ப்பாங்கன்னா கோல்டு தான் பார்ப்பாங்க. ட்ரம்ப்னுடைய டாரிஃப் வார் மூலமாக ஒரு சில செக்டார்ஸை பெரிய அளவில் வந்து அடி வாங்கிறத பார்க்க முடியுது. அது இல்லாமல் வேறு எந்தெந்த செக்டார்ஸ்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்? இந்த நேரில் என்ன சொல்கிறேன்னா, புதுசாக வரவங்க டைவர்சிஃபைடாக நல்ல செக்டர்ஸ் சொன்ன செக்டர்ஸ்லாம் தேர்ந்தெடுத்து பார்த்து வாங்குங்க. ஏற்கனவே வச்சுருக்கவங்க என்ன பண்ணட்டும், ஒன்று அந்த 26லேருந்து இறங்கும் போதே என்ன பண்ணிடணும், எப்போதுமே ப்ராஃபிட் கிடைக்கும் போது கொஞ்சம் புக் பண்ணிடணும். இந்த சமயங்கிறது நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு நிறைய யூனிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். விலை கம்மியாக இருக்குல்லம்மா, ஸோ யூனிட்ஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏறும்போது உங்களுக்கு நல்ல லாபத்தையும் கொடுக்கும். இன்னும் ஒரு இறங்குனா ஒரு அதிகபட்சமாக இறங்கினா ஒரு 2000 பாயிண்ட்டு. ஏன்னா அதுக்கு கீழே இறங்க விட மாட்டாங்க. 22,000 கூட டச் பண்ணிட்டு மேலே போயிட்டு தான் இருக்குது. 22ஐயும் பிரேக் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. அங்கே வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால மேலே எழும்பிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் இறங்கினா கூட ஒரு 2000 பாயிண்ட் இறங்கலாம். அதுக்கு மேலே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஷேர் மார்க்கெட் ட்ரெண்ட் பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். சமீப காலமாக கோல்டினுடைய ரேட்டுமே வந்து பெரிய அளவில் உயர்வை சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறதுக்கு என்ன காரணம், கோல்டு இன்னும் வருங்காலங்களில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் சாய் சாட்டினுடைய நிறுவனர் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் நினைச்சிருக்காங்க. பேசலாம் வாங்க. வணக்கம். வணக்கம்மா, நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறேன், மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நம்ம நேயர்கள் அனைவர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதே வந்து நம்ம லாஸ்ட்டு ஒரு 4-5 மாதத்துக்கு மேலேயே வந்து அது ஒரு வாலட்டைலான ஒரு சுச்சுவேஷனில் தான் மேம் இருக்குது. இப்போது இனிமேல் எப்படி எதிர்பார்க்கலாம்? லாஸ்ட் இந்த லீவுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு லாஸ்ட் 2 டேஸில் வந்து ஒரு உயர்வை கண்டிருந்ததை பார்க்க முடியுது. இனி வரும் காலங்களில் எப்படி இருக்கும்? இந்த ட்ரம்ப் பதவியேற்ற நாள்லேருந்து நான் நிகழ்ச்சியில் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். நடுவில் உங்களை மீட் பண்ண முடியல. அவர் வந்தாலே இந்த மாதிரி தான். அவர் வந்து இந்த டாரிஃப் வாருக்கு பேர் போனவர். போன தடவை அவர் பதவியேற்ற போதும் இதே தான் நடந்தது. ஆனால் போன தடவை அவர் சைனாவோட மட்டும் வச்சுருந்தார். ஆனால் இந்த முறை எல்லா கண்ட்ரிக்குமே அவர் இந்த மாதிரி டாரிஃப் வேர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாக ஷேர் மார்க்கெட்டில் பார்க்கப்படுது. ஏன்னா ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது ஒரு நாட்டுடைய அந்த ஜிடிபி கணக்கீடு முதற்கொண்டு அதை வைத்துலாம் பண்ணும்போது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஏற்றுமதி ஆகக்கூடிய நம்ம சில பொருட்களை வந்து இறக்குமதி பண்ணுறோம், சில பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறோம். அப்போ நமக்கு கிடைக்காத பொருட்களை நம்ம வெளிலேருந்து வாங்கிக்கிறோம். இப்படி இந்த மாதிரி டாரிஃப் வார் போடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் மிஸ்டர் ட்ரம்ப் வந்து எதை மனதில் வைத்து பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம அமெரிக்கா கண்ட்ரியை வந்து நான் உயர்த்தணும், நான் அதுக்காகத்தான் நான் அந்த வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே உள்ள பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த நிலை நீட்டிச்சிச்சு அப்படின்னா அமெரிக்காவில் வந்து ஒரு ரெசஷன் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து நிறைய பொருட்களை வந்து மற்ற நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி. எல்லாமே அவங்க நாட்டில் வந்து உற்பத்தி பண்ணப்படுறது இல்லை. அப்படி இருக்கும்போது நிறைய பொருட்கள் உள்ளே வரல, இல்லை அந்த பொருட்களுடைய விலை வந்து 2 மடங்கு 3 மடங்கு 10 மடங்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருக்க டாரிஃப்லாம் பார்த்தா 100 மடங்கு அதிகமாக போயிட்டுருக்கு. அப்போ அந்த பொருட்களை வாங்கக்கூடிய இயலாத நிலையும் ஏற்படும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும், அதிகமாக ஆரம்பிச்சிடும். இப்படி பல பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர் இப்படி மறைமுகமாகவோ நேரடியாகவோ இப்போ நேரடியாக வந்துட்டார். நேரடியாக பீரங்கிகள் கொண்டு தான் போர் புரியணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வர்த்தக போர் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ பீரங்கி போர் அப்படின்னா 3ஆம் உலக போர் ஆரம்பிச்சிச்சா அப்படி இப்படின்னு எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆனால் இவர் பண்ணுற இந்த விஷயம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் மெயினாக தெரியும். மற்ற சாதாரண மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, அவர் எங்கே வரி போட்டால் எங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பொருட்களின் விலை ஏற்றத்தில் வரும்போது தான் மற்றவர்களுக்கு தெரியவே ஆரம்பிக்கும். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு
நேரடியாக அது ஷேர் மார்க்கெட்டில் எதிரொலிக்குது. அதன் காரணமாக ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு என்ன ஆகுது, மிகப்பெரிய அப்ஸ். ஒரு நாள் தான் பயங்கரமாக ஒரு 400 பாயிண்ட் வந்து டவுனில் கொண்டு போனாங்க, 400 பாயிண்ட் அப்பில் கொண்டு வராங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே ஷேர் மார்க்கெட்டில் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த 4 மாதங்களாக. இப்போ என்ன சொல்லிட்டாரு அடுத்து திடீர்னு, அவர் அந்த மாதிரி பல்டி அடிக்கிறதுலையும் பேர் போனவர். என்ன சொல்லியிருக்காரு, பாஸ் பண்ணி வைக்கிறேன், 90 நாட்களுக்கு பாஸ் பண்ணி வைக்கிறேன்னு ஒரு நியூஸை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, அவங்க உள்ள லேப்டாப்பு மற்ற எலக்ட்ரானிக் குட்ஸுக்கெல்லாம் நான் ரிலாக்ஸேஷன் பண்ணுறேன். இப்படி அவர் வந்து நல்ல கண்டென்ட் கொடுப்பாருமா, அந்த மாதிரி ஒருத்தர். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து இதெல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு, என்னுடைய கணிப்பு இது, இன்னும் ஒரு 2-3 மாதங்களுக்கு இதெல்லாம் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அவரும் ஸ்டாப் பண்ணிடுவார், மார்க்கெட்டும் தன்னுடைய ராலியை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோக்கி நகர்த்த ஆரம்பிச்சிடும். அதனால் நம்மளுடைய நேயர்கள் இந்த ட்ரம்ப்போட இந்த வார் அப்படிங்கிறது ஒரு சுனாமி வார் மாதிரி. அதனால தான் அது என்ன பண்ணுது, இப்படி மேலேயும் கீழேயுமா புரட்டி போட்டுட்டு இருக்குது. ஆனால் இது வந்து அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் ஒன்று மக்களுக்கு பழகி போயிடும், இல்லை இவர் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுவார், இல்லை வந்து அடுத்து இந்த முறை சைனாவும் பதிலுக்கு பதில் நிற்கிறாங்க. போன தடவை வந்து அமைதியாக இருந்தவங்க பிரச்சனையை வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த முறை அந்த பிரதமர் என்ன பண்ணுறாரு, பதிலுக்கு பதில் இவரும் என்ன பண்ணிட்டே இருக்காரு, போட்டுகிட்டே இருக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு உகந்ததாக உலகத் தலைவர்கள் இந்த மாதிரியா நடந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு சர்டன் ஸ்டேஜில் மற்ற நாடுகள் ஒன்று கூடி இல்லை WTOல ஒன்று சேரும்போது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலைமை நல்ல ட்ரேடர்ஸ்க்கு உகந்ததுமா. லாங்கு போகலாம், ஒரு நாள் ஷார்ட்டு போகலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க பாருங்கள், கால் ஆப்ஷன் போனாங்கன்னா ஒரே நாள் 400 பாயிண்ட் ஏறுது, புட் ஆப்ஷன் ஒரே நாள் நிஃப்டி 400 பாயிண்ட் இறங்குது. ஸோ இந்த மாதிரி இந்த டைம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஒரு டைமாக அமைஞ்சிருக்குது. இது ஒன்று. சரி, நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம். ஏன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்று பங்குச்சந்தைக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வர வெள்ளிக்கிழமையும் விடுமுறை. ஸோ இந்த ஒரு 3 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் இருந்தால் கூட இன்றைக்கி மார்க்கெட் ப்ளஸ்ஸில் தான் இருந்திருக்கும். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி நல்ல ப்ளஸில் இருந்தாங்க. ஸோ மார்க்கெட் வந்து 22,820 பேசிகிட்டு இருக்க இந்த நாளில் 23,000 அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்குது. அப்படியே இறங்குனா ஒரு 1000 பாயிண்ட் இறக்குறாங்க, 22,000 வரைக்கும் வருது. 22,000 வந்து நல்ல சப்போர்ட் லெவலாக வச்சுக்கலாம். அந்த 22,000 பிரேக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் பேனிக். ஏன்னா அடுத்து 20,000 வரைக்கும் கூட 2,000 பாயிண்ட்டை கூட இன்னும் என்ன பண்ணுவாங்க, கீழே கொண்டு போகலாம். ஆனால் என்னுடைய கணிப்பில் இந்த 22,000 பிரேக் பண்ணாத வரைக்கும் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஒரு நாளைக்கு 200 பாயிண்ட் ஏற்றுறது, ஒரு நாள் 200 பாயிண்ட் இறக்குறது அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா அடுத்து மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நம்மளுடைய இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த மட்டிலையும் காலாண்டு முடிவு, 4வது காலாண்டு முடிவுகள், இறுதி ஆண்டு முடிவுன்னு சொல்லி இயர் எண்டு. இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் இனி அடுத்து ஒன்று TCS கொடுத்துருக்காங்க, இனி ஒவ்வொரு கம்பெனிகளாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது சில கம்பெனிகள் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஏன்னா செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு புவர் ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. பெரும்பாலும் இறுதி ஆண்டு ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே கொடுப்பாங்க. ஸோ அதன் காரணமாக மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணும், ஒரு அப் ட்ரெண்ட் நோக்கி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் புதுசாக வர்றவங்க, இப்போ தான் நான் வந்து மார்க்கெட்டுக்கு வரேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக சிறுக அதுவுமே கூட நல்ல கம்பெனிகளாக, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகளாக பாருங்கள், டைவர்சிஃபைடாக வாங்குங்க. இந்த டாரிஃப் வார்னால் அஃபெக்ட் ஆகாத சில கம்பெனிகள்லாம் இருக்காங்க. ஏன்னா எல்லா செக்டரும் டாரிஃப் வாரால் அஃபெக்ட் ஆகாது. டாரிஃப் வாரால் அஃபெக்ட் ஆகிற செக்டர்ஸ் எதுவாக இருக்கும் இவர் போடுற, ஏன்னா எது வந்து உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது டெக்ஸ்டைல்ஸு, அதே மாதிரி ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் அதிகமாக பண்ணுறோம், ஃபார்மா பண்ணுறோம். ஸோ கெமிக்கல்ஸு, அந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் சொல்லுவோம், அதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் அக்வா கல்ச்சர் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா IT சர்வீஸ். ஸோ இந்த செக்டர் தான் உங்களுக்கு மேஜராக வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். இது தவிர நிறைய செக்டர்ஸ் நம்மகிட்ட இருக்காங்களே, இது ஒன்று தான் இருக்குதா இல்லையா, நிறைய செக்டர்ஸ் இருக்காங்க. FMCG செக்டர் போகலாம், நம்மளுடைய பேங்கிங் செக்டர் போகலாம். ஸோ அந்த மாதிரி நல்ல தரமான கம்பெனிகளை, நல்ல தரமான செக்டர்ஸாக நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கும்போது இந்த ட்ரம்ப்போட டாரிஃப் வார் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக மாறும். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸும் நல்ல 50% டிஸ்கவுண்ட்லலாம் நிறைய ஷேர்ஸ் கிடைக்குது, அதெல்லாம் வாங்கி நீங்கள் பயன்பெறலாம் அப்படிங்கிறது தான் நான் இந்த
டாரிஃப் பார்லேருந்து கற்றுண்ட ஒரு விஷயமா. நிச்சயமா. ஷேர் மார்க்கெட் எந்த அளவுக்கு வந்து ஒரு வாலடைலாக இருக்கோ, இன்னொரு பக்கம் கோல்டு வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ 70,000 ரூபாய் வரைக்கும் தாண்டி போயிருக்கு 22 கேரட் தங்கம். ஸோ இது எப்படி இருக்கும் மேம்? இன்னும் வரும் டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை இன்னும் ஏறிட்டே போகுமா? ஸோ ஷேர் மார்க்கெட் எப்போதெல்லாம் இந்த மாதிரி வந்து ஒரு அன்சர்டனிட்டி நிகழ்கிறதோ, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கோல்டு எப்போதுமே வந்து அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கும். இவங்க 2 பேருமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ டாரிஃப் வார்னால் அஃபெக்ட் ஆகாத இடம் எதுன்னு அடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் பிரச்சனை ஆகிட்டே வருது, கம்பெனிகள்லாம் உங்களுக்கு இறங்கிட்டே வருது, டாலருடைய மதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்ந்து கொண்டே வருது. ஸோ இந்த சூழ்நிலையில் ஒரு சேஃப் ஹெவனாக எதை பார்ப்பாங்கன்னா கோல்டு தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இன்வெஸ்டர்ஸ் எல்லோரும் எங்கே வராங்க? கோல்டில் கடந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே அதிகமாக என்ன பண்ணிட்டே வராங்க? இன்வெஸ்ட் பண்ணிட்டே வர்றாங்க. ஸோ கோல்டுடைய ரேலி இன்னும் தான் என்னை பொறுத்த மட்டும் இன்னும் தொடருமா? அடுத்து அக்ஷய திருதின்னு சொல்லிட்டாங்களா? ஸோ அதன் காரணமாகவும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? இன்று நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கிராம் 8,755 இருக்குது. ஸோ ஒரு 100 ரூபாய் இறங்குறது ஏறுது இப்படி தான் இருக்குமே தவிர ஒரு பெரிய இறக்கத்தை நீங்கள் வந்து மறுபடியும் எதிர்பார்ப்பதற்கான சூழ்நிலை இன்னும் வரல. எப்போ உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நிலைத்தன்மை வந்து ஷேர் மார்க்கெட்டில் மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து செல்லிங்கில் தான் இருக்காங்க. இன்னும் கடந்த 10 நாட்களாக செல்லிங், ஒரே ஒரு நாள் மட்டும்தான் திரும்பினாங்க, மறுபடியும் செல்லிங் மோட்லேயே தான் இருக்காங்க. எப்போ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் மறுபடியும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ, இந்த ட்ரம்ப்போட டாரிஃப் வார்லாம் ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகுதோ, அப்போ மார்க்கெட் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? மெதுவாக ஏற ஆரம்பிக்கும். அப்போ தான் இந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்கல்ல, இவங்க எல்லாம் அங்கேருந்து மறுபடியும் இந்த பக்கம் திரும்புவாங்க. அப்போ என்ன ஆக ஆரம்பிக்கும்? கோல்டில் ஒரு இறக்கத்தை எதிர்பார்க்கலாம். இது இன்னும் சிறிது நாளில் உங்களுக்கு 9,000 அப்படிங்கிற இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் தான் எனக்கு அதிகமாக தெரியுதே தவிர இன்னும் கோல்டு இறங்கி ரொம்ப ரேட்லாம் இறங்கி வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படியே இறங்கினா கூட கிராம் 7,000 ரூபாய்க்கு வந்தால் கூட இங்கே அடிச்சு பிடிச்சி வாங்கிறதுக்கு மக்கள் இருக்காங்க. ஏன்னா 9,000 10,000 போடும்போது ஒரு பயத்தில் இருக்கும்போது சற்று இறங்கும் போது தான் திருப்பி திருப்பி வந்து வாங்கிடுறாங்க, மறுபடியும் வரையப்பட்டு மேற்கொண்டு அப்ளை போயிடுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நிலைத்தன்மை கிடைக்காத பட்சத்தில் கோல்டுடைய ரேட் வந்து இறங்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. இன்னும் கூட சற்று ஏறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக தெரியுதுன்னே சொல்லலாமா. கடந்த இந்த அன்சர்டினிட்டினாலேயே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாகவே எந்த ஒரு ஐபிஓவும் மார்க்கெட்டுக்குள்ளே வராது பார்க்க முடியுது. இதுக்கு வேறு என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது மேம்? ஐபிஓ இப்போ வந்தால் அது எப்படி இருக்கும்? மார்க்கெட் ஜென்ரலாகவே இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது இதே பார்த்தீங்கன்னா நம்ம போன வருஷம்லாம் பேசிகிட்டு இருக்கோம், ஒரு மாதத்துக்கு ஒரு 10 ஐபிஓலாம் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு வருஷத்தில் கணக்கு பண்ணும்போது 73 ஐபிஓ வந்திருக்கு 2023லேயும் சரி 24லேயும் சரி. ஆனால் இந்த கொரோனா சமயத்தில் இப்படி தான் ஒரு 6 மாதம் மார்க்கெட் இப்படி இறங்கிட்டு இருக்கும்போது ஐபிஓஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா ஐபிஓக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் மக்கள் யோசிப்பாங்க, அங்கே உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனே ஆகாது, அதனால் அது என்ன ஆகும்? கொஞ்சம் இதாக வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் காரணமாக நிறைய செலவு பண்ணி அதை வெளியிட்டுட்டு மக்கள் யாருமே அப்ளை பண்ணாமல் போயிட்டாங்கன்னா அந்த கம்பெனி பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை. அதன் காரணமாக இந்த 2 மாதங்களாக பார்த்தீங்கன்னா நிறைய ஐபிஓஸ் வந்து வராமலே இருக்குது. மறுபடியும் மார்க்கெட் உங்களுக்கு ஓரளவு அப் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கும் போது நிறைய பெரிய ஐபிஓஸ்லாம் விண்ணப்பிச்சு வச்சுருக்குறாங்க. என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அப்புறம் என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் மாதிரி என்எஸ்டிஎல் அவங்க, எல்ஜி எலக்ட்ரானிக்ஸு, டாடா கேபிட்டல் எல்லாம் பெரிய பெரிய ஐபிஓஸு, ஜெப்டோ, அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டு, போட்டு, ஃப்ளிப்கார்ட்டு இவங்க முதற்கொண்டு எல்லாருமே விண்ணப்பிச்சு ரெடியாக இருக்காங்க. ஆனால் வெளில வந்து அப்ளிகேஷன் கொடுத்து வரத்துக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்ல. ஏன்னா இப்படி அன்சர்டன் இருக்கும்போது நல்ல பெரிய பெரிய கம்பெனிகளே அவ்வளோ டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிது, எதுக்கு புது கம்பெனிகளில் போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டுன்னு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா வம்ப போயிடும். ஸோ அதன் காரணமாகத்தான் ஐபிஓஸ் எதுவுமே வரல. இன்னும் ஒரு 2-3 மாதம் கழித்து இந்த ஐபிஓஸ்லாம் நல்ல பெரிய பெரிய ஐபிஓஸ்லாம் வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக நம்ம அதை பற்றிய விவரங்களை நம்மளுடைய நேயர்களுக்கு கொடுக்கலாம். அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ரெசென்ட்டாக வராதுக்கு காரணமே இந்த மாதிரி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது பெரும்பாலும் பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் என்ன பிக்க மாட்டாங்க, அதை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருவாங்க. திரும்பும்போது மட்டும்தான் வருவாங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் மார்க்கெட்டினுடைய நிலைமை இப்படி இருக்கும்போது இன்வெஸ்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார்ஸ் என்ன மேம்? ஏன்னா ட்ரம்ப்னுடைய டாரிஃப் வார் மூலமாக ஒரு சில செக்டார்ஸை பெரிய அளவில் வந்து அடி வாங்குறத பார்க்க முடியுது. அது இல்லாமல் வேறு எந்தெந்த செக்டார்ஸ்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்?
இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த மட்டும் டிவிடெண்ட் நிறைய தரக்கூடிய கம்பெனிகள், அட்லீஸ்ட் நமக்கு வாங்கி வச்சு ஒரு டிவிடெண்டாவது எக்ஸ்ட்ரா கிடைக்கட்டுமே. ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது அடுத்து. ஆனால் அவங்களுடைய ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடிலாம் நீங்கள் ஷேர்ஸ் நல்ல ஹை டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய கம்பெனிஸ்கள் நிறைய இருக்கிறாங்க. ஐஓசி, பிபிசிஎல், வேதாந்தா, இந்த மாதிரி கம்பெனிகள் நல்ல டிவிடெண்ட் ஈல்டு நிறைய கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸாக நீங்கள் நிறைய வெப்சைட்டில் போட்டாலே உங்களுக்கு விவரங்கள் வரும். அந்த மாதிரி கம்பெனிகளை நீங்கள் ப்ரெசென்ட்டாக வாங்கி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெக்கார்ட் டேட் முன்னாடி வாங்கிட்டோம், அப்போ நமக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணும், ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஹை டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸாக நம்மளுடைய நேயர்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்தபடியாக டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவோம், எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸு, ஐடிசி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், வருண் பிவரேஜ், நெஸ்ட்லே, அந்த மாதிரி. ஏன்னா இது வந்து டாரிஃப் வாரினால இல்லை, இங்கே இருக்கக்கூடிய டொமஸ்டிக் கன்சப்ஷனே அதிகமாக இருக்குது. நம்ம மக்களே வாங்குறதுனால இந்த கம்பெனிகள்லாம் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெரிய லெவலில் இறங்கி நம்மளை என்ன பண்ணாது, கஷ்டப்படுத்தாது. ஸோ அந்த மாதிரி கம்பெனிகள் வாங்கலாம். நல்ல க்ரோத் ஸ்டாக்ஸ் ஏதாவது இருக்குதா, நியூஸ் பேஸ்டு ஸ்டாக்ஸு, இப்போ ஏதாவது புதுசாக ஆர்டர் கிடச்சிருக்கலாம், அந்த மாதிரி கம்பெனிகளாக நீங்கள் பார்த்து வாங்கலாம். ஸோ இந்த ஏற்றுமதி இறக்குமதிகளால் சம்மந்தப்படாத செக்டர்ஸ் எது இருக்குதா, ஆட்டோமொபைல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதே டாரிஃப் தான் கண்டினியூ ஆகுது. ஸோ அதனால் இப்போ இயர் எண்டு சேல்ஸ் அதெல்லாம் வெளியிட கொடுப்பாங்க. ஸோ ஆட்டோமொபைல் செக்டர்ஸில் எல்லாமே நிறைய 50% டிஸ்கவுண்ட்டில் நிறைய கம்பெனி கிடைக்கிறாங்க. அந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய டாடா மோட்டார்ஸு, எம்என்டம், அந்த மாதிரி கம்பெனிகள்லாம் நீங்கள் வாங்கலாம். ஸோ இவருடைய வார்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அந்த மாதிரி ஆயில் அண்ட் கேஸ், உங்களுக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இறங்கிட்டே வருது, அது வந்து ஆயில் அண்ட் கேஸ் செக்டருக்கு நல்லது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிபிசிஎல், ஐஓசி, ரிலையன்ஸ், அந்த மாதிரி கம்பெனிகள்லாம் நம்மளுடைய நேயர்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கம்பெனிகள் வந்து தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து தான் இது. நீங்கள் நல்லா எப்போவுமே திறனாய்வு செய்து வாங்குங்க. ஏன்னா மார்க்கெட்டு வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஏற்கனவே வாங்கினவங்க எல்லாருமே இறங்கிச்சு தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சமயத்தில் வாங்குறவங்க அடுத்த 6 மாதத்தில் என்ன சொல்லுவாங்க, நான் இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு ப்ராஃபிட் அப்படின்னு. 26,000 இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ வந்து லாஸ் தான் இருக்கும். ஏன்னா 26,000 என்ட்ரி ஆயிருக்காங்க, ஆல் டைம் பீக்கு. ஸோ நம்மளுடைய மக்கள் எல்லாரும் பெரும்பாலும் பண்ணுறது ஆல் டைம் பீக்கில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற ஐடியா வரும். ஆல் டைம் லோ, இப்போ வந்து லோவில் தானே இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட வந்து 3000-4000 பாயிண்ட் இறங்கி வந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு 1500 பாயிண்ட் இறங்குவாங்க. கொரோனா போதும்போது கூட பார்த்தீங்கன்னா 5500 பாயிண்ட் தான் டவுனில். நான் நிஃப்டியில் பேசிகிட்டு இருக்கேன். நிஃப்டியில் 12,500 இருந்தவங்க 7,500 வந்துட்டாங்க. ஒரு 6 மாதத்துக்குள்ளே அவ்வளோ வந்துட்டாங்க. ஆனால் 7,500லேருந்து ஜீரோக்கா போயிட்டாங்க. 7,500 வரும்போது என்ன சொன்னாங்க எல்லாருமே, 4,000க்கு போயிடும் அடுத்து நிஃப்டி அப்படின்னாங்க. அங்கேருந்து போகலை. ஏன்னா வேக்சினேஷன் கண்டுபிடிச்சாச்சுன்னு சொன்ன உடனே அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்தது கிட்டத்தட்ட 26,000 வரைக்கும் போயிட்டு அப்புறம் தான் இப்போ ரிவர்ஸ் ஆயிருக்கு. நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எவ்ரி 4 இயர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கிராஷ் ஆகிடும். இப்போ கொரோனாக்கு அப்புறமா இந்த ட்ரம்ப் வரும்போதே எனக்கு தெரியும் நிச்சயமாக டாரிஃப் வாரில் தான் உள்ளே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது எவ்வளோ நாள் கொண்டு போக முடியும்? ஒரு 6 மாதத்துக்கு மேலே இதை நீட்டிக்க முடியாது, எதுவாக இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ லோவில் கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த சமயத்தில் போய் அதுவுமே இன்னும் கூட கொஞ்சம் இறங்கலாம். இந்த இடத்துல யாரால என்ன சொல்ல முடியும்? அவர் வந்து டாரிஃப் வாரை வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்கிறார். திடீர்னு என்ன பண்ணுவார் தெரியுமா? இல்லை கோட்டை அழிச்சிட்டு மறுபடியும் போடுங்க அப்படிம்பாரு. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது நிச்சயமாக மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு ஒரு அன்சர்டனிட்டி நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த சூழ்நிலையில் இதை எதிர்கொண்டு ரிஸ்க் எடுத்து வாங்குறவங்க இல்லை இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு போகணும். 10 ரூபா இறங்கினோடனே வாங்கக்கூடாது. 50% டிஸ்கவுண்ட் ஆகிற கம்பெனி அப்படி தான் வாங்கணும். வாங்கின இடத்துலேருந்து 50% இறங்கிடுச்சா திருப்பி போய் வாங்குங்க. இல்லை ஏற்கனவே 50% இறங்கியிருக்கா அந்த மாதிரி கம்பெனிகளாக வாங்கணும். நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய கம்பெனிகளில் தான் நம்மளுடைய அந்த ஏற்றமே ஒளிந்திருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பென்னி ஸ்டாக்ஸ் வாங்குறது, 10 ரூபா ஷேரு, 1 ரூபா ஷேர் வாங்கினேன், அது இன்னும் இறங்கிட்டு போகுது, அதெல்லாம் பென்னி ஸ்டாக்ஸ், அதெல்லாம் ஏறவே ஏறாது, பெரும்பாலும் ஏறாது. ஸோ மைக்ரோ கேப் கம்பெனின்னு சொல்லுவோம். 1000 கோடிக்கும் கீழே 100 கோடி 200 கோடி அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி கம்பெனிகளே தேர்வு செய்வது. ஸோ நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகளை நல்ல லார்ஜ் கேப் கம்பெனிகளாக, ப்ளூ சிப் கம்பெனிகளாக தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா இந்த சிச்சுவேஷன் ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த சமயத்தில் வந்து வாங்க மாட்டாங்க. மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணணும், திருப்பி 25,000 வரும்போது தான் வாங்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் நம்மள்ட்ட நேரில் என்ன சொல்கிறேன்னா, புதுசாக வரவங்க டைவர்சிஃபைடாக நல்ல செக்டர்ஸ், சொன்ன செக்டர்ஸ்லாம் தேர்ந்தெடுத்து பார்த்து வாங்குங்க. ஏற்கனவே வச்சுருக்கவங்க என்ன பண்ணட்டும், ஒன்று அந்த 26,000 இறங்கும் போதே என்ன பண்ணிடணும், எப்போதுமே ப்ராஃபிட் கிடைக்கும் போது கொஞ்சம் புக் பண்ணிடணும். முன்ன ஆதி காலம் மாதிரி கிடையாது, 10 வருஷம் வச்சுக்கிறேன், 20 வருஷம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ எவ்ரி 4 இயர்ஸ் நம்ம வாங்கின பழைய ரேட்டுக்கே வந்துடும்.
திருப்பி அதே ரேட்டுக்கு மேலே வரும். இதுதான் மார்க்கெட்டுடைய சிச்சுவேஷன். 2000 இருந்து இந்த மாதிரி தான் நடந்துட்டு வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த சமயத்தில் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து 4 வருஷம்னா 2029 அந்த சமயத்துக்குள்ள நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குதா புக் பண்ணிடணும். 29 30 ஆரம்பிக்கும் போது திருப்பி என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இறக்கி விடுவாங்க. ஸோ அதனால் நம்மளுடைய நேயர்கள் நல்ல தரமான கம்பெனிகள் அஃபோர்டபுள் ரேட்டில் இப்போ கிடச்சிட்டு இருக்கு. இப்போ போய் கோல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா கோல்டு இப்போ பீக்கில் இருக்கு இல்லையா, 9000 போயிட்டு ஒரு 1000 பாயிண்ட் கண்டிப்பாக இறங்க தானே செய்யும். இங்கே 6000 7000 வாங்கினவங்க ஜுவல்ஸ் வாங்குறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு பெருசாக போய் அதை இது பண்ண மாட்டாங்க. அதுலேயும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் ஒரு நியூஸ் வந்திருக்கு, பிஸ்கட்ஸ் மாதிரி வாங்கினாலாம் இனிமேல் லோன் கொடுக்க மாட்டோம், காயின்ஸ் கூட கொடுக்குறோம், பிஸ்கெட்ஸ் வாங்குவாங்க, அவங்களுக்குலாம் இனிமேல் லோன்லாம் கிடையாது, நடமானம்லாம் வைக்க முடியாதுலாம் கொண்டு வராங்க. இனி அடுத்து இந்த மாதிரி ரேட் கோல்டில் என்ன பண்ணுவாங்க, புதுசாக நிறைய விஷயங்களை கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. அதனால் நம்மளுடைய நேயர்கள் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த சைடு வந்தால் நல்லது. ஏன்னா கோல்டு 9000 போகலாம், அதிகபட்சம் போனால் 10,000 போகலாம். அதுக்கப்புறமாக அந்த இடத்துலயே ஸ்டாக்னட் ஆகி 6 மாதம் அங்கேயே நிற்க ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு அதில் ஏற்றம் வராது. நான் கோல்டு வாங்கினேன் எனக்கு ஏறலையே அப்படிம்பாங்க. நீங்கள் வாங்கியிருக்கலாம், எப்போ வாங்கியிருக்கலாம், 4000 5000 இருக்கும்போது வாங்கியிருக்கலாம். ஆனால் இப்போ அப்படிங்கிறது கோல்டுடைய வரலாறு காணாத உயர்வுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டும் வரலாறு காணாத உயர்வில் தான் இருந்துச்சு. அந்த சமயத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. வரலாறு காணாத தாழ்வு இப்போ நல்ல தாழ்வு நிலையில் இருக்குது அப்படிங்கும்போது யோசிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து வாங்கினாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனையும் ஒரு நல்ல வாய்ப்பாக கருதி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். 50% டிஸ்கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள், இதனுடைய தனிப்பட்ட கருத்து தான், சிடிஎஸ்எல், வோல்டாஸ், ட்ரெண்ட், டாடா மோட்டார்ஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ், சயான்ட்டு, ஹட்கோ, பிஹெச்இஎல், சிஜி பவர், ஜியோ ஃபினான்ஸ், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், ஐஆர்எஃப்சி போன்ற கம்பெனிகள் எல்லாமே அவங்களோட ஆல் டைம் ஹைலேருந்து 50 கிட்டத்தட்ட 45 46 50% டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கிறாங்க. இந்த கம்பெனிகள் எல்லாமே நம்ம நேரில் நன்றாவே தெரிஞ்சிருக்கும், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகள். ஸோ இந்த இடத்துல இங்கே 50 இறங்கியிருக்கு, இன்னும் 50% இறங்காதா, இதுதான் அடுத்த கொஸ்டின். சற்று இறங்கலாம், இப்போ இருக்கிறதே சப்போர்ட் லெவல் தான், இன்னும் கொஞ்சம் இறங்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் அப்புறம் பயந்துங்களா, 50 ஷேர் வாங்குற இடத்துல 25 ஷேர் வாங்குங்க, இன்னும் கொஞ்சம் இறங்கினா இன்னும் கொஞ்சம் 25 ஷேர் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி பிரித்து வாங்கணும் அப்படின்னா மறுபடியும் அவங்க எல்லாருமே தங்களோட ரேலியை தொடங்கும் போது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு லாபத்தை நம்ம வந்து நல்ல கம்பெனிகளை இன்வெஸ்ட் பண்ணும்போது பெறலாமா. நிச்சயமா மேம். ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோன்னு அதில் வந்து ஒரு பயம் இருக்கவங்க சேஃபர் ஆப்ஷன் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் போகலாமே அப்படின்னு யோசிப்பாங்க. பட் இப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்ன நிகழ்ச்சியும் போது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து செல்லிங் பண்ணிகிட்டே வராங்க அப்படின்னு. ஆனால் நம்மளுடைய மார்க்கெட்டை இன்னும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது இந்த டிஐன்னு சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், சிம்பிளாக சொல்லணும்னா மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியாக அவங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் கவனித்து பாருங்கள், அவங்களுடைய பங்களிப்பு அதிகமாக தான் இருக்குது. ஒரே ஒரு நாள் தான் அவங்க செல் பண்ணாங்க, மற்ற நாட்கள் எல்லாத்துலேயுமே அவங்க என்ன பண்ணிட்டு வராங்க, தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வராங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிங்கிறது தனிநபராக என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் பல பேருடைய பணம் அங்கே என்ன பண்ணப்படுது, ஒரு ஃபண்ட் மேனேஜரால் நிர்வாகம் பண்ணப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணப்படுது. அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸில் என்ன யோசிக்கிறாங்க, இந்த ரைட் டைமு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்னு தானே யோசிக்கிறாங்க. ஸோ நாமளும் அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா, நல்ல ப்ளூ சிப் ஃபண்டு, லார்ஜ் கேப் ஃபண்டு, மல்டி கேப் ஃபண்டு எல்லாமே சேர்ந்து அசட் ஃபண்டில் நிறைய கிடச்சிட்டு இருக்கு. நல்ல தரமான ஃபண்ட் மேனேஜர், ஃபண்ட் கம்பெனி, அசட் மேனேஜ்மெண்ட்லாம் கண்டுபிடிச்சி லம்சமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் பண்ணலாம். ஏற்கனவே சிப்பில் பண்ணவங்களுக்கு பிரச்சனை இல்லைம்மா, இந்த டவுன் டர்ன்லையும் பண்ணிட்டு இருங்க, ஏன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய யூனிட்ஸ் கிடைக்கலாம். புதுசாக நான் இப்போ தொடங்கட்டுமா சிப்பை அப்படின்னாலும் நல்ல வெல் அண்ட் குட். ஏன்னா இன்னும் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வரும்போது ஓரளவு லாபத்தை பார்த்துருவாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் லம்சமாக பண்ணட்டுமா, இப்போ 1 lakh பண்ணட்டுமா, ஒரே ஃபண்டில் 50,000 பண்ணட்டுமா அப்படிலாம் கேட்குறாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து டவுன் டர்னில் தான் இருக்குது. ஒரு ஃபண்டுனா அதுக்குள்ளே எப்படியும் ஒரு 15 to 20 கம்பெனி உள்ளே இருக்கும். அதில் தான் அவங்க பணத்தை என்ன பண்ண போகிறாங்க, பிரித்து போட போகிறாங்க. ஸோ அதனால் அது என்னென்ன கம்பெனிகளில் போடுறாங்க, செக்டோரல் ஃபண்டில் போடாமல் டிஃபென்ஸ் ஃபண்டு, அந்த மாதிரி செக்டர் ஃபண்ட், ஃபார்மா ஃபண்டு அப்படிலாம் இருக்குது. அந்த மாதிரி செக்டர் ஃபண்டை தேர்வு செய்யாமல் லார்ஜ் கேப் ஃபண்டு, ஏன்னா நிஃப்டி நல்ல இறக்கம் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் லார்ஜ் கேப் ஃபண்டு, அதே மாதிரி மிட் அண்டு லார்ஜ் கேப் ஃபண்டு, இந்த மாதிரி கலந்து அந்த மாதிரி ஸ்மால் கேப் ஃபண்டும் வேணும். ஸ்மால் கேப் ஃபண்ட் நிறைய அடி வாங்கியிருக்கு. அதே மாதிரி ஒரே ஃபண்டில் போடாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஃபண்டாக நீங்கள் பார்த்து எல்லாம் போட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் அது எப்பவுமே உங்களுக்கு லாங் டேர்ம் தான், குறைந்தது 3 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்பாங்க, 7 வருஷம் வரைக்கும் வச்சுருங்கன்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு என்ன பண்ணாது, நஷ்டத்தை கொடுக்காது. ஆனால் இந்த சமயங்கிறது நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு நிறைய யூனிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், விலை கம்மியாக இருக்குல்லம்மா. ஸோ யூனிட்ஸ் உங்களுக்கு
அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏறும்போது உங்களுக்கு நல்ல லாபத்தையும் கொடுக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உரிய ஒரு காலம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலம். ஸோ இந்த டைம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் ஒரு இறங்குனா ஒரு அதிகபட்சமாக இறங்குனா ஒரு 2000 பாயிண்ட். ஏன்னா அதுக்கு கீழே இறங்க விட மாட்டாங்க. 22,000 கூட டச் பண்ணிட்டு மேலே போயிட்டு தான் இருக்குது. 22ஐயும் பிரேக் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. அங்கே வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால மேலே எழும்பிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் இறங்குனா கூட ஒரு 2000 பாயிண்ட் இறங்கலாம். அதுக்கு மேலே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ அதனால் நேர்கள் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, நல்ல தரமான கம்பெனிகளாக தேர்வு செய்து சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினீங்கன்னா இந்த வாய்ப்பாக பயன்படுத்தி நம்ம அடுத்தடுத்த மீட்டிங்லலாம் பேசும்போதெல்லாம் பார்த்தோன்னா நல்ல லாபத்துக்கே வந்திருக்கிறதாக நம்ம பேசலாமா. நிச்சயமா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை பேசுறதுக்கு நன்றி. நன்றிமா. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.